2 தினங்களுக்கு முன்பு கருத்து கணிப்பு என்ற பெயரில் கருத்து திணிப்பை மோடி ஏற்படுத்தினார். அந்த கருத்து திணிப்பு எதற்காக ஏற்படுத்தினார்கள் என்றால், பங்கு சந்தையில் பல லட்சம் கோடிகள் சம்பாதிப்பதற்காக, பங்கு சந்தையில் ஊழல் செய்வதற்காக நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், இது இரண்டிலும் பல லட்சம் கோடிகள் நேற்றைய ஒரு தினம் பரிவர்த்தனை ஆகியிருக்கிறது. 10,000 புள்ளிகளுக்கு மேல் சென்செக்ஸ் சென்றிருக்கிறது. இதனுடைய அடிப்படை காரணம் என்னவென்றால், இன்று காலையில் ஏறக்குறைய 7,500 சென்சஸ் கீழே இறங்கியிருக்கிறது. நேற்றைக்கு பங்குகளை ஆட்சி அமைப்பார்கள் என்ற செய்தியை மீடியா மூலமாக, கருத்து திணிப்பு மூலமாக இந்திய தேச மக்களுக்கு கொடுத்துவிட்டு, எல்லோரும் ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் வரப்போகிறது, 3வது முறை மோடி வருவார் என்ற தாக்கத்தை ஏற்படுத்தி, பிம்பத்தை ஏற்படுத்தி, பங்கு சந்தையை ஆர்டிபிஷியல் இன்கிரீஸ் என்று சொல்லுவார்கள், இயற்கையாக இல்லாமல் செயற்கையாக ஏற்றி அவர்களே அந்த பங்குகளை வாங்கி மாலையிலே விற்றிருக்கிறார்கள். இதனால் பல லட்சம் கோடிகளை பாஜக தலைவர்கள் சம்பாதித்திருக்கிறார்கள். எல்லாம் இப்பொழுது வெட்ட வெளிச்சத்திற்கு வரவிருக்கிறது. 1ஆம் தேதி தேர்தல் முடிந்துவிட்டது. எங்காவது பிரச்சனை ஓரிரு இடங்களில் இருந்திருந்தால் 2ஆம் தேதி அன்று மறு வாக்குப்பதிவு அங்கு நடைபெறும். 3ஆம் தேதி தேர்தல் முடிவுகளுக்காக வாக்குகள் எண்ணப்பட வேண்டும். எதற்காக 3ஆம் தேதி எண்ணாமல் 4ஆம் தேதி இவர்கள் தேர்தல் முடிவுகளை அறிவிப்போம் என்று தேர்தல் ஆணையத்தின் மூலமாக இந்த தேதியை முடிவு செய்தார்கள் என்றால், 3ஆம் தேதி பங்கு சந்தையில் ஊழல் செய்வதற்காக செய்திருக்கிறார்கள். நாங்கள் தான் முதலில் இதை சொல்லி இருக்கிறோம். இது இன்னும் போக போக எல்லோரும் பேசுவார்கள், இது வெளிச்சத்திற்கு வரும். எத்தனை லட்சம் கோடிகள் பண பரிவர்த்தனை தேசிய பங்கு சந்தையிலும் மும்பை பங்கு சந்தையிலும் பரிவர்த்தனை ஏற்பட்டிருக்கிறது. இதனால் நட்டமடைந்தவர்கள் யார், லாபம் அடைந்தவர்கள் யார் என்ற விசாரணையை செய்ய வேண்டும். இப்போ மெடிடேஷன் தியானம் பண்ணார எத்தனை கோடி செலவாயிருக்குன்னு கேளுங்க. அந்த புனிதமான விவேகானந்தருடைய பாறையே அந்த அசுத்தம் பண்ணியிருக்காங்க, புனிதத்தன்மை இழக்க வச்சிருக்காங்க. அங்க சமைக்க கூடாதுன்னு இருக்காங்க, சமைச்சு சாப்பிட்டு இருக்காங்க. அங்கு அறைகள் தனியா அவருக்காக செய்யப்பட்டு இருக்கு. அதனால அவர்கள் பணத்தை வைத்தும் தொழிலதிபர்களை வைத்தும் அமலாக்கத்துறை, சிபிஐ, இன்கம் டாக்ஸ், இப்பொழுது தேர்தல் ஆணையம், இதையெல்லாம் வைத்துக்கொண்டு இந்த தேசத்தை எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம் என்று ஒரு சர்வதிகார ஆட்சி போல் நடத்தி கொண்டிருந்தார்கள். இப்பொழுது அவர்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டு இருக்கிறது. பிரதமரே தோற்கின்ற நிலைக்கு இப்ப 50,000 வாக்குகள் வித்தியாசம் தான் இருக்காரு. ஆனா காங்கிரஸ் பேரியக்கத்தில் ஒரு சாதாரண தொண்டர் நிறுத்திருக்கோம், அவங்க 1,50,000 வாக்குகள் மேல இப்ப லீடிங்ல இருக்காங்க. அப்ப காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்த ஒரு தொண்டர் 1,50,000 வாக்குகள் மேல வெற்றி பெற இருக்கிறார். ஆனா இவர் இன்னும் 50,000 இருக்கார் மோடி. அதுக்கு மேல அவரால் லீடிங்ல போக முடியல. இதுதான் மக்களுடைய சக்தி. தேங்க்யூ. இப்ப 2000 வாக்குகள் வித்தியாசத்துல முன்னிலையில் இருக்கார். அவரும் வெற்றி பெறுவார். எதுக்கு? உத்தரப்பிரதேசல ஒரு தொகுதி கூட வராதுன்னாரு. இப்ப 45 தொகுதிகளுக்கெல்லாம் நாங்க முன்னணியில இருக்கோம், வெற்றி பெற போறோம். ஸ்மிருதி இரானி கேட்டாங்க, காங்கிரஸ்ல யாருக்காவது ஆண்மை இருந்தால், தகுதி இருந்தால் நிக்க சொல்லுங்க பாப்போம்னாங்க. எங்க தலைவருக்கெல்லாம் சவால் விட்டாங்க. அங்கேயும் ஒரு சாதாரண தொண்டரை நிற்க வைத்து இப்ப லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்த ஒரு தொண்டர் முன்னணியில இருக்கிறார். ஸ்மிருதி இரானி ஆணவத்தில், அகங்காரத்தில் பேசியவர் இப்பொழுது அங்கே மண்ணை கவி கொண்டிருக்கிறார், தோல்வியடைய போகிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.